ஆரஞ்சு சாப்பிட்றீங்களா? நம்ம உமன்ஸ் டேக்கு வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்தியாவில் இருந்தப்ப நம்ம வந்து ஃப்ளவர் ட்ரம் ஆர்டர் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ஆமாம், இப்போ கூட நாங்கள் ரீசெண்டாக சுபத்ராவோடையும் போனோம். இப்போ வந்திருந்தால லீவுக்கு இந்த டைமும் போயிருந்தேன். ஓகே, உங்களுக்கு அந்த தாய் ரெட் கறி கிரீன் கறி இதெல்லாம் பிடிக்குமா? உங்களுக்கு அந்த நூடுல் தாய் எனக்கு வந்து ஹெல்தி ஃபுட்டுன்னா எனக்கு எல்லாத்துலேயும் நான் விரும்பி சாப்பிடுவேன். ஆயில் இருக்காது, பெருசா ஹெல்த்தியாக தான் இருக்கும். அது வேணா நம்ம ட்ரை பண்ணலாமா இன்னைக்கு ஆப்பில்? ஸ்டிக்கி ரைஸ் வேண்டாம். ஸ்டிக்கி ரைஸ் வந்து சித்தார்த் அணிலுக்கு இது பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம நார்மல் ரைஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? எப்படி இருக்கு இந்த ஆரஞ்சு? இது குட்டியாக இருக்குது. ஆரஞ்சு மிட்டாயின்னு முன்னெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கும். நம்ம ஊர்ல பீனபிள் ஆரஞ்சுன்னு சின்ன சின்ன சைஸ்ல கிடைக்கும். நம்ம ஊர்ல சுதந்திர தினத்துக்குலாம் ஆகஸ்ட் 15 நாங்களாம் குழந்தையா இருக்கும்போது இந்த மாதிரி தான் ஒரு மிட்டாய் கொடுப்பா. நம்ம இந்த கமலா ஆரஞ்சு கொஞ்சம் பெருசா இருக்கும். அது நம்ம ஊர்ல கொஞ்சம் பெருசா இருக்கும். எப்படி உள்ள குட்டி குட்டியா வருது பாருங்க. குட்டி குட்டியா இருக்கு ஆரஞ்சு. ஆக்சுவலி இந்த ஆரஞ்சு மிட்டாய் மாதிரியே இருக்குது. சரி, நம்ம இன்னைக்கு வந்து தாய் கிரீன் கறி பண்ணிட்டேன். அந்த தாய்ப்பால் நூடுல் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து அந்த லோட்டஸ் ஸ்டெம்மை வச்சு ஒரு கிறிஸ்பியா ஒண்ணு பண்ணியிருந்தாங்களே, அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இங்க ஆனா வந்து லோட்டஸ் ரூட் கிடைக்கும் இங்க. அதை வச்சு எப்படி நம்ம வந்து கிறிஸ்பியா அதை பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே மக்களே, நீங்களும் வாங்க எங்களோட சேர்ந்து எப்படி பண்றோங்கிறத பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ளவர் டவுன்ல சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம். ஆமா, அதெல்லாம் பண்றேன். அந்த வைப் இங்க கிரியேட் பண்ண போறோம். உமன்ஸ் டே வேற நம்ம ஸ்பெஷலா கிரியேட் பண்றோம். பண்றியோ ரொம்ப கண்டிப்பா ஹோட்டலை மிஸ் பண்றேன். மக்களே, நேற்றுக்கு தான் நாங்க தாய் கறி படம் நைட்டு பார்த்தோம். நாங்க இப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த தாயோட சேர்ந்து எப்படி தாய் கறி பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நீங்க வாங்க, நானும் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த டிஷ்ஷு பண்ணுறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். மஷ்ரூம், கேப்சிகம், இஞ்சி பூண்டு எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கும் ஒரு செட்டு இதே மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நறுக்கி வச்சுருக்கா. இது வந்து ரவுண்டாக இருக்கிறது வந்து தாமரை ஸ்டெம்மு. இங்கே வந்து அப்படியே பேக்கெட்லேயே கிடைக்கும், அதை வாங்கி வச்சுருக்கேன். இது ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அம்மா, தாய்கறிக்கு இதுதான் இந்த கிரீன் பேஸ்ட் தான் ரொம்ப முக்கியமானது. ஓஹோ, இந்த கிரீன் பேஸ்ட் தான். இதுல என்னென்ன தெரியுமா போட்டிருக்கேன் நானு? ஃபர்ஸ்ட் வந்து கொரைண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன். சரி. அப்புறம் அந்த பேசில்னு சொல்லிட்டு ஒரு லீவ் கிடைக்கும், அது கொஞ்சம் போட்டுட்டேன். சில்லி வந்து ஒரு 4 போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு கியூமின் சீட்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. கியூமின் சீட்ஸ் அது போட்டுங்க. ஆமா, பொடியா பொடியாவா இல்ல எப்படியும் கிரைண்ட் தான் பண்ண போறோம். சரி. இந்த ஜீரகமாவும் போட்டுக்கோங்க, இல்ல பொடியா கூட நீங்க கலந்துக்குங்க, அது உங்க சாய்ஸ். அது அதுக்கப்புறம் வந்து லெமன் வந்துட்டு இன்கேஸ் லெமன் கிராஸ் கிடைக்கலன்னா லெமனை வந்து ஆஃப் இது வந்து புரிஞ்சுக்கோங்க. நீ ஆனா இதுல லெமன் கிராஸ் போட்டு லெமன் கிராஸ் போட்டு அரைச்சிருக்கேன் நான். சரி. அதுதான் அந்த பேஸ்ட். டேமரிண்ட் வந்துட்டு நெல்லிக்காய் சைஸுக்கு, நெல்லிக்காய் சைஸ், அரை நெல்லிக்காயோட கொஞ்சம் கூட போட்டுட்டேன். அந்த இதுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம். ஸோ அதுதான். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 3-4 ஸ்பூனுக்கு விட்டுட்டு இஞ்சி பூண்டை வதக்கிவிங்க. நல்லா வதங்கிடுது போகிறது. இந்த இப்போ வந்து இந்த கிரீன் கறியை நம்ம அப்படியே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் கறியை, அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணணும் இல்லைம்மா, ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தா போதும். சரி. அதாவது கொதிக்கிறதுமா கொஞ்சமா ஒரு 1/4 மினிட் தண்ணி ஊற்றிக்கோங்க. விட்டுட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருந்தோம் வெஜிடபிள்ஸ், 2 பச்சை மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டுன்னு இருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. ஸோ அதனால நான் போட்டேன். ஏன்னா ரொம்ப அது ஸ்பைஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும் அந்த டிஷ்ஷுக்கு. ஸோ அதனால நான் இன்னும் கொஞ்சம் மிளகா போட்டுட்டேன். ஸோ அந்த மிளகாயும் போட்டுடலாம். பெல் பெப்பரு, ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வாங்கி வச்சிருந்து கட் பண்ணி. அப்புறம் கொஞ்சம் மஷ்ரூமு, அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரொக்கோலியும் இதுவும் காலிஃப்ளவரும் அதையும் வந்து போட்டுருக்கேன்.
இது இவ்வளோ பெருசு பெருசாக தான் பண்ணுமா? அப்படிலாம் இல்லம்மா, கட் பண்ணமா எப்படியும் அது கொதிக்கும் போது அது கட் ஆயிடும். கட் ஆயிடும் அது எப்படியும். இப்போ வந்து இதில் இந்த இது பேர் என்ன, லோட்டஸ் ஸ்டெம். அதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாட்டு மாவு போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன்ல பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைஸ் ஃப்ளவர்லாம் கிடையாது. ரைஸ் ஃப்ளவர்லாம் தேவையில்லாம், கார்ன்ஃப்ளவர் போதும். லைட்டா பேருக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை பெசரி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ அந்த நூடுல்ஸுக்கு நல்லா வெந்நீர் கொதிச்சுன்னு இருக்கு, அதில் இந்த நூடுல்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கணும். இப்போ இந்த காய்கறிக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் அரை முடி தேங்காயில் வந்து பால் எடுத்துட்டுருக்கேன். இது அப்படியே அதில் விட்டுறோம்லே தான். இதை விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சோடனையும் ஆஃப் பண்ணிடலாம். அது உப்பு போட்டு அப்படியா அதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணணுமா, தேவையான அளவு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக டோஃபு போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த காய்கறி முடிஞ்செடுத்து அடுத்ததாக நூடுல்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் நல்லா வெந்துடுத்து. இப்போ டாமரிண்ட் பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் டார்க் சோயா 2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் லைட் சோயா டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஸ்வீட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வெந்த நூடுல்ஸ் எல்லாத்தையும் தண்ணி வச்சுட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த நூடுல்ஸ்ல போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதுல போட்டு கலரினோம்னா ஒன்றும் கலராம அது நீமா வருது. அதனால அதோட அப்படியே ஆட் பண்ணிருக்கேன். தேவையான அளவு சோயா சாஸ்ல ஆல்ரெடி சால்ட் கண்டென்ட் இருக்குமா? ஆமா, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க சால்ட்டை. கொஞ்சமா எண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமா இஞ்சி பூண்டு ஒரு 4 பல்லுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் உங்களோட சாய்ஸ் தான். கொஞ்சம் லைட்டாக அந்த அளவுக்கு வதங்கினோடனையும் ஒரு 2-3 மினிட்ஸில் நீங்கள் நறுக்கி வச்சுட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா கேப்சிகம், அதான் பெப்பரு, அப்புறம் வந்து மஷ்ரூம், கேரட் போட்டுனா கொஞ்சோண்டு பீன்ஸ் போட்டுருந்தேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. 1 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே அந்த நூடுல்ஸ் அப்படியே போட்டுட்டு அதோட மிக்ஸ் பண்ண வேண்டியது. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் குக் பண்ணணும். இது குக் பண்ணலன்னா இது இல்லைம்மா, அளவு பரட்டி சூடு வந்துச்சு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி குஷ்டாக தானே இருக்குது எல்லாமே. ஸோ லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்து மிக்சியில் பல்ஸ் மோடில் விட்டு லைட்டாக பொடி பண்ணி அதில் போட்டுக்கலாம். இதோட வெள்ளை எள்ளு இருந்தால் கூட ரோஸ்ட் பண்ணி போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா. எங்கள்கிட்ட கருப்பு எள்ளு தான் இருக்குங்கிறதுனால நாங்கள் போடலை. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடணும். அவ்வளோதான், அந்த நூடுல்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து அடுத்ததாக அந்த லோட்டஸ் ஸ்டெம்மை போட்டு அதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணுமா, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்க. கொஞ்சமாக எண்ணெயை விட்டுன்ட்டு இஞ்சி பூண்டு போட்டு அதை வதக்கிட்டு அதில் வந்து சோயா சாஸ் விட்டுருக்கா. அடுத்தது
ஸ்வீட் ரெட் சில்லி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கா. ரெண்டையும் போட்டு நல்லா பெரட்டிட்டு கொஞ்சமாக காரப்பொடி கொஞ்சம் போட்டுண்டா. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கலாம். காரப்பொடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணியை விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா இறுகிடுத்து கொஞ்சம். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற லோட்டஸ் ஸ்டெம் அதில் போட்டு நல்லா 4 பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கணும். அவ்வளோதான், இந்த டிஷ்ஷும் ரெடியாக எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லிலாம் இருந்தால் தூவிக்கலாம். போட்ட வந்தாச்சு. சாப்பாடு வந்து ரைஸ் ரெடி ஆகிடுது. சூப்பர். கிரீன் காய் கறி, பேட் நூடுல், அப்புறம் லோட்டஸ் ஸ்டெம். எப்படி இருக்குமா? சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்றது எப்படி இருந்தது? நல்லா தான் இருக்கும். நீங்கள் நல்லா தான் பண்ணுவேன், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. உண்மையிலே சூப்பராக இருக்குதுலாம். சண்டே ஸ்பெஷலுக்காக இந்த ஐட்டம்லாம் பிரியா பண்ணியிருக்கா. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.